மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது செகண்ட் மிட் டெர்ம் டெஸ்ட் கொஷின் பேப்பர் தான் 2024ஓடது. உங்களுக்கு வந்து இப்போ வரப்போகிற மிட் டெர்முக்கு வந்து இந்த கொஷின் பேப்பர் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த மாடலை ப்ரிப்பேர் பண்ணுங்கள். சினானிம்ஸ் கொடுத்துருக்கு. ஃபஸ்ட்டு ஸ்டடினா அதுக்கு சினானிம்ஸ் என்னென்னா ஸ்ட்ராங்கு, 5th லெசன் தான் வந்திருக்கு. தென் கர்டைல்டுனா சுருக்கிறதுன்னு சொல்லுவாங்களே, ரெடியூஸ்டு அதுக்கு ஆன்சரு. தென் 5th and 6th யூனிட்ஸ் மனப்பாடம் பண்ணிக்கோங்க. தென் தேர்டு பாருங்கள், கான்ட்ராக்டுன்னு கொடுத்துருக்கு. கான்ட்ராக்ட்னா அக்ரிமெண்ட்டு, அதுக்கு ஆப்போசிட் டிஸ்அக்ரிமெண்ட்டு, ஆப்போசிட் கேட்டிருக்கு. ஃபார்ச்சுவஸ்லினா அன்ஃபார்ச்சுனேட்லி, துரதிர்ஷ்டவசமாக. தென் காம்பினேஷன் ஃபார் த வேர்ட் டைமண்ட் ஹார்டு, அதுக்கு என்ன காம்பவுண்டு ஃபார்ம்னா டைமண்டுன்றது நவுனு, ஹார்டுன்றது அதோட குவாலிட்டியை குறிக்குது, அஜெக்டிவ். ஸோ அதனால் நவுன் ப்ளஸ் அஜெக்டிவ் தான் அதோட ஆன்சர். தென் 6th பாருங்கள், ஆல்ஃபா நியூமரிக்னு கொடுத்துருக்கு இல்லையா. ஸோ ஆல்ஃபா நியூமரிக் பிளண்டட் வேர்டோட காம்பினேஷன் என்னென்னா அல்ஃபபெட்டிக் ப்ளஸ் நியூமரிக், ஆல்ஃபா நியூமரிக். தென் 7th பாருங்கள், செகண்ட் ஹேண்ட் கார்னு சொல்லக்கூடாது, ப்ரீ ஓன்டு கார், ப்ரீ ஓன்டு கார். இது நிறைய லிஸ்ட் புக்கில் இருக்குது. தென் 8th ஒன் பாருங்கள், டேஷ் இஸ் குட் ஃபார் எக்ஸசைஸ் gerundial form of the verb in brackets, given in brackets. 8th ஒன் பாருங்கள், டேஷ் இஸ் குட் ஃபார் ஹெல்த்துக்கு எக்ஸசைசிங் இஸ் குட் ஃபார் ஹெல்த், ஜெரண்டியல் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. தென் 9th வந்து பேமெண்ட்டுனா சைடு வாக், பிரிட்டிஷ் இங்கிலீஷ், அமெரிக்கன் இங்கிலீஷ். 10th ஒன் பாருங்கள், நெய்தர் இஸ் ஃப்ரெண்ட்ஸ் நார் விக்டர், டேஷ் அவர் ஆஃப் த நியூஸ்ன்னு கொடுத்துருக்கு இல்லையா. ஃப்ரெண்ட்ஸுன்னு வருது இல்லையா, இங்கே ப்ளூரல் தான், ஆனால் இங்கே விக்டர்னு வர்றது வந்து சிங்குலர் தான். அப்போ டேஷுக்கு அப்புறம் டேஷுக்கு பக்கத்தில் வர சப்ஜெக்ட் என்னென்னு பார்க்கணும். ஸோ அதனால தான் சிங்குலர் போகிறோம். விக்டர் சிங்குலர்னால நெய்தர் ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸ் நார் விக்டர் இஸ் அவர் ஆஃப் த நியூஸ். 10 1 மார்க்ஸ் கொடுத்துருக்கா. நெக்ஸ்ட்டு போயம் அப்ரிசியேஷன் கொடுத்துருக்கு. 5 and 6 போயம் தரவு பண்ணிக்கோங்க. 11th பாருங்கள், கேன் பீயிங் அ சாலிட்யூட் ஹெல்ப் அ ஸ்ட்ராங் ஹியூமர் பீயிங் கொடுத்துருக்கு. தனிமை வந்து ஒரு மனுஷனை ஸ்ட்ராங்காக மாற்றுமானா எஸ், சாலிட்யூட் வந்து ஒரு மனுஷனை ஸ்ட்ராங்காக மாற்றுது. ஃபைனல் டிசிஷன்ஸ் எங்கே எடுப்போம்னா சைலண்ட் ரூமில் தான் ஃபைனல் டிசிஷன்ஸ் எடுப்போம். தென் 12 அடிக்கடி கேட்குறாங்க, ஹவு ஷுட் ஒன் ஃபேஸ் லைஃப்னா லைக் அ ராக் அண்ட் ஸ்டீல் மாதிரி மன உறுதியோடு நம்ம வந்து லைஃப்பை ஃபேஸ் பண்ணோம். தென் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் என்னென்னா மெட்டஃபர். என்ன ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்னா மெட்டஃபர். லைஃப் இஸ் கம்பேர்ட் டு ஹார்ட்னஸ் ஆஃப் அ ராக் அண்ட் ஸ்டீல். லைஃப் வந்து எதுக்கு வந்து கம்பேர் பண்ணுறாங்க பாருங்கள், ராக் அண்ட் ஸ்டீல் மாதிரி உறுதியோடு நம்ம எதிர்கொள்ளணும். மெட்டஃபர் ஸ்பெல்லிங் METAPHOR. 13 பாருங்கள், இஸ் இட் ஷேம் டு பி ஃபுல் அட் டைம்ஸ், முட்டாளாக இருக்கலாமான்னு கேட்குறாங்க. அதில் ஷேம் கிடையாது. நோ, இட் இஸ் நாட் அ ஷேம் டு பி ஃபுல் அட் டைம்ஸ். சில நேரங்களில் ஃபுல்லாக கூட இருக்கலாம், தப்பு கிடையாது. வாட் இஸ் ஒன் லேர்ன் ஃப்ரம் எவ்ரி ஃபாலி, அந்த மிஸ்டேக்லேருந்து நம்ம என்ன கற்றுக்குறோன்னா, ஒன் லேர்ன்ஸ் நாட் டு ரிப்பீட் ஹிஸ் மிஸ்டேக் அகெயின், திரும்ப அந்த தவறை நம்ம செய்யக்கூடாது. தென் கிராமர் பார்ட்டு கொடுத்துருக்கு. 14 15 16 16 வரைக்குமே கிராமர் பார்ட்டு. டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன் பற்றி ஆல்ரெடி சேனலில் வீடியோ இருக்குது பாருங்கள். இமெயில் இஸ் அ ஃபாஸ்டஸ்ட் மீன்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன் கொடுத்துருக்கா. ஸோ இது வந்து வந்திருக்கு. EST வந்தாலே சூப்பர்லேட்டிவ் டிகிரி. நம்ம இப்போ என்ன டிகிரியாக மாற்றணும்னா கம்பேரிட்டிவ் டிகிரியாக மாற்ற சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ எப்படி எழுதணும்னா இமெயில் இஸ் எடுத்துடணும். ஃபாஸ்டர் கம்பேரிட்டிவ் டிகிரிக்குரியது எது, இமெயில் தான். ஃபாஸ்டர் வேறு எதுவுமே இல்லைன்றது. தேன் எனி அதர், இது ஃபார்முலாலே இருக்குது. தேன் எனி அதர் ரிமைனிங் என்ன இருக்குது, மீன்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன். இமெயில் இஸ் ஃபாஸ்டர் தேன் எனி அதர் மீன்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன். தென் 15th பாருங்கள், ஷேக்ஸ்பியர் இஸ் கிரேட்டர் தேன் மெனி அதர் ட்ராமட்டிஸ்ட் ஆஃப் த வேர்ல்டு. ஷேக்ஸ்பியர் மாதிரி இன்னும் பேர் இருக்காங்க. இது சூப்பர்லேட்டிவ் டிகிரியில் மாற்ற சொல்லியிருக்காங்க. மெனி அதன் வந்தாலும் இங்கே ஒன் ஆஃப் தன் வரணும். ஷேக்ஸ்பியர் மாதிரி இன்னும் கொஞ்சம் பேர் இருக்காங்கன்னு அர்த்தம். ஸோ ஷேக்ஸ்பியர் இஸ் ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் ட்ராமட்டிஸ்ட், ப்ளூரல் வரணும், ஆஃப் த வேர்ல்டு. தென் 16th பாருங்கள், இது ஈஸி தான். இஃப் ஐ ஹேட் அ கார் ஐ வுட் ட்ராப் யூ. பிகின் த சென்டென்ஸ் வித் ஹேடு கொடுத்துருக்கு. இஃபை மட்டும் எடுத்துகிட்டு ஹேடத்துக்கு முன்னாடி போட்டுறணும். ஹேட் ஐ அ கார் ஐ வுட் ட்ராப் யூ. ஹேட் ஐ அ கார் ஐ வுட் ட்ராப் யூ. ஒரு 4 கிராமர் கேட்டிருக்கு. தென் 17th வந்து போயம் ERC கேட்டிருக்கு. ப்ரூட்ஸ் ஹாவ் ஜென்டில் வேர் லேஷஸ் ஃபெயில்டு. ஃபாதர் டு கிஸ் சன் போயம் தான். இவர் ஒன்று எக்ஸ்ப்ளனேஷன் எழுதிக்கலாம். போயம் ஃபாதர் டு கிஸ் சன், poet கால் ஆகஸ்ட் சான்பர்க். இந்த poet insists that if we are gentle we can make our life fruitful. நம்ம ஜென்டில் அந்த லைஃப்பை வந்து ஃப்ரூட்ஃபுல்லாக பண்ண முடியும். சாட்டையால் அடித்து சாதிக்க முடியாத காரணத்தால் அன்பால் கூட சாதிச்சிடலாம். அட் டைம்ஸ் ஜென்டில்னஸ் ஓவர்டேக் ஹார்ஷ்னஸ். ஹார்ஷாக முடியாத விஷயத்த ஜென்டிலாக சில விஷயங்களை நம்ம முடிச்சிடலாம். 18 பாருங்கள், ஹி வில் பி லோன்லி எனஃப் டு ஹேவ் டைம் ஃபார் த ஒர்க். இது ஃபாதர் டு ஹிஸ் சன் தான், கால் ஆகஸ்ட் சன்பர்க்கு தான்.
Father tells his son that he had to be on his own and work to achieve like Shakespeare, Wright brothers, Pasteur, Pavlov, Michael Faraday. நீங்கள் உங்கள் எக்ஸ்ப்ளனேஷன் கூட எழுதிக்கலாம். தென் 19th 20th 21 வந்து லெசன் கொஸ்டின் ஆன்சர்ஸ் கேட்டிருக்காங்க. வாட் வாஸ் கிராண்ட் மதர்ஸ் சஜஷன் ஆஃப் ஃபுட்? ஒய் என்ன சஜஷன் கொடுக்குறாங்க அப்படின்னா, த கிராண்ட் மதர்ஸ் சஜஷன் வாஸ் டு மேக் த சேர் வித் டீக் வுட், தேக்கு மரத்தில் செய்ய சொல்கிறாங்க. ஏன்னா ஷி டோல்டு தம் தட் இஃப் த சேர் வாஸ் மேட் அப் ஆஃப் டீக் வுட், ஒருவேளை அந்த சேர் வந்து டீக் வுட்டில் செய்யப்பட்டால் இட் வுட் பி ஈஸி டு லிஃப்ட் அண்ட் கேரி, எங்கே வேணாலும் ஈஸியாக தூக்கிட்டு போயிடலாம், ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். தென் 20th பாருங்கள், வாட் இஸ் அ ஃபவுண்டேஷன் ஆஃப் சோஷியல் கான்டாக்ட்? A reasonable consideration for the rights and feelings of others is a foundation of social contact. இது லாஸ்ட் லெசன் ரூல் ஆஃப் த ரோடில் வந்திருக்கு. எல்லோரும் அடுத்தவங்களுடைய உணர்வுகளையும் உரிமைகளையும் நம்ம புரிஞ்சுக்கணும். தென் 21, வாட் வாஸ் புட் ஆன் த ஃபேமிலி அஜெண்டா? அவங்க ஃபேமிலி அஜெண்டாவில் என்ன போடுறாங்கன்னா, த ஐடியா ஆஃப் பையிங் அ சேர் வாஸ் புட் ஆன் த ஃபேமிலி அஜெண்டா. ஒரு சேர் கண்டிப்பாக வாங்கணும்னு சொல்லிட்டு ஒரு அஜெண்டா போடுறாங்க. நெக்ஸ்ட்டு ஸ்லோகன் கொடுத்துருக்கு. யோகா, சேவ் வாட்டர், ஃப்ளட் டொனேஷன் கொடுத்துருக்கு. யோகா பாருங்க. இன்ஹேல் பீஸ், எக்ஸ்கேல் ஸ்ட்ரெஸ். இன்ஹேல் பீஸ், எக்ஸ்கேல் ஸ்ட்ரென்த். தென் ஸ்ட்ரெச் யுவர் பாடி, காம் யுவர் மைண்டு, ப்ளோ யுவர் ஆங்ஸைட்டி அவே வித் யோகா. நீங்கள் ஓனாக கூட எழுதலாம். வாட்டருக்கு பாருங்கள். சேவ் வாட்டர், சேவ் லைஃப். ஸ்டாப் த ட்ரிப், அந்த சொட்டு சொட்டாக வருது இல்லையா, சேவ் த ட்ராப். A drop of water is worth more than a sack of gold to a thirsty man. தாக எடுக்கிற மனுஷனுக்கு அந்த வாட்டர் தான் முக்கியம் கோல்டை விட. தென் பிளட் டொனேஷன். பிளட் டோனர்ஸ் ஆர் லைஃப் சேவர்ஸ். பிளட் டோனர்ஸ் வந்து லைஃப் சேவர்ஸாக இருக்கிறாங்க. கிவ் பிளட், கிவ் லைஃப். ரத்தம் கொடுக்கறதுனால ஒரு உயிரை காப்பாற்ற முடியும். பி எ ஹீரோ, டொனேட் பிளட். ஹீரோவாக இருக்க பிளட் டொனேட் பண்ணுங்கன்றாங்க. தென் 23 பாருங்கள். டிஸ்கிரைப் த ப்ராசஸ் ஆஃப் சென்டிங் எ லெட்டர் பை கொரியர் சர்வீஸ். ஒரு லெட்டர் வந்து கொரியரில் எப்படி அனுப்புறது? நீங்கள் ஓனாக கூட எழுதலாம். ஃபஸ்ட் பாருங்கள். ப்ரிப்பேர் த லெட்டர் இன் அ சீல்டு என்வலப்பில் ஒரு லெட்டர் ரெடி பண்ணுறோம். ரைட் த ரெசிபியன் டீட்டெயில்ஸ். அந்த 2 அட்ரஸ் வந்து லெஃப்டில் எழுதிட்டு நம்ம அட்ரஸ் வந்து ரைட்டில் எழுதணும். டேக் இட் டு கொரியர் சர்வீஸ் எடுத்துகிட்டு போயிட்டு அந்த லொக்கேஷன் எடுத்துகிட்டு போயிட்டு பே ஃபார் த ஷிப்பிங் சார்ஜ் போடணும். அதோட வெயிட்டை பொறுத்து, டெஸ்டினேஷன் பொறுத்து ஷிப்பிங் சார்ஜ் வந்து மாறுபடும், அதை பே பண்ணும். ஸோ இந்த பாயிண்ட்ஸ் யூஸ் பண்ணி டிஸ்கிரைப் த ப்ராசஸ் ஆஃப் சென்டிங் எ லெட்டர் பை கொரியர் சர்வீஸ் எழுதலாம். 24 பாருங்கள். சேர் பேராகிராஃப் கேட்டிருக்கு. 26 வந்து ஃபாதர் டு கிசன் பேராகிராஃப் கேட்டிருக்கு, அதை எழுதிடுங்க. 26 லெட்டர் ரைட்டிங். நம்ம புக்கில் இந்த லெட்டர் ரைட்டிங் இருக்குது. வேஸ் ஃபர்னிச்சர் கம்பெனிக்கு வந்து கோச்சிங் சென்டருக்கு வந்து சேர்ஸ் எல்லாம் ஆர்டர் பண்ணுறது, ஃபர்னிச்சர்ஸ் ஆர்டர் பண்ணுறது. அதில் அந்த டீட்டெயில்ஸை இன்க்ளூட் பண்ண சொல்லியிருக்காங்க பாருங்கள். டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் த ஃபர்னிச்சர், நம்பர் ஆஃப் பீஸு, எவ்வளோ மோட் ஆஃப் பேமெண்ட் என்ன, டெலிவரி ஆப்ஷன் என்னன்னு எல்லாம் மென்ஷன் பண்ணணும் அந்த லெட்டரில். தென் 27 வந்து எரர் ஸ்பாட்டிங் கொடுத்துருக்கு. 28 வந்து ஜென்ரல் பேராகிராஃப் கொடுத்துருக்கு. இதுக்கு ஆன்சர்ஸ் பார்க்கலாம். ஃப்ரம் பாருங்கள், XXYY போடணும். டு த மேனேஜர், வேவ்ஸ் ஃபர்னிச்சரிங் கம்பெனி, கொளத்தூர். சார், வி ஆர் ஸ்டார்டிங் எ கோச்சிங் சென்டர் ஃபார் த ஸ்டூடெண்ட்ஸ், 10th and 12th ஸ்டூடெண்ட்ஸ் கோச்சிங் சென்டர் ஆரம்பிக்கிறோம். ஸோ வி நீட் டு ஆர்டர் சம் ஃபர்னிச்சர் ஃபார் திஸ். அதுக்கு எங்களுக்கு ஃபர்னிச்சர் தேவை. கைண்ட்லி சென்ட் ஃபாலோயிங் ஃபர்னிச்சர். இந்த ஃபர்னிச்சர்ஸ்லாம் எங்களுக்கு அனுப்புங்க. ரைட்டிங் டேபிள்ஸ் 10, சேர் 30, ஸ்டூல் 10. வி நீட் திஸ் ஃபர்னிச்சர் ஆன் ஆர் பிஃபோர் 1st மார்ச்சுக்குள்ளே அனுப்புங்க. ஐ எம் சென்டிங் எ செக் 5,000க்கு செக் அட்வான்ஸாக கொடுத்துட்றேன். ரிமைனிங் பேலன்ஸை வந்து நீங்கள் டெலிவரி அப்போ நான் கொடுத்துட்றோம். தேங்க்யூ, யுவர் சின்சியர்லி. அட்ரஸ் அந்த கவர் 2 போட்டு த மேனேஜர், வேவ்ஸ் ஃபர்னிச்சர் கம்பெனி, கொளத்தூர்னு போட்டுடணும். நீங்கள் வந்து உங்களோட ஸ்டைலில் கூட நீங்கள் இந்த லெட்டர் ரைட்டிங் எழுதலாம். தென் எரர் ஸ்பாட்டிங் ஆன்சர்ஸ் பார்க்கலாம். மை சிசர்ஸ் இஸ் மிஸ்ஸிங்னு கொடுத்துருக்கு இல்லையா. சிசர்ஸ் வந்து ப்ளூரல் தான், ஸோ அது சிங்குலர் கிடையாது. அப்போ ஆர்ப் தான் போடணும். மை சிசர்ஸ் ஆர் மிஸ்ஸிங். தென் 60 miles ஆர் அ லாங் டிஸ்டன்ஸ்னு கொடுத்துருக்கு இல்லையா. மைல்ஸ்ன்னு வந்தாலும் அது ப்ளூரல் கிடையாது, சிங்குலராக தான் எடுத்துக்கணும். ஸோ 60 miles இஸ் அ லாங் டிஸ்டன்ஸ். நோ சூனர் வந்தாலே தேன் தான் வரணும். ஞாபகத்தில் வச்சுக்கோ. நோ சூனர் வென் வரக்கூடாது. அதாவது நோ சூனர் டிட் த பவர் ரெஸ்யூம் தேன் த சில்ட்ரன் ஸ்க்ரீம்ட் இன் ஜாய். வென் எடுத்துகிட்டு தேன் போடணும். அதாவது கரண்ட் வந்துச்சோ இல்லையோ குழந்தைங்க வந்து கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. தென் ப்ரொஃபஸர் உஷா இஸ் நாட் ஓன்லி அ ரைட்டர் பட் அண்ட் ஒரேட்டர்னு கொடுத்துருக்கு. நாட் ஓன்லி வந்தால் பட் ஆல்சோ தான் வரணும். ஸோ ப்ரொஃபஸர் உஷா இஸ் நாட் ஓன்லி அ ரைட்டர் பட் ஆல்சோ அண்ட் ஒரேட்டர், ஆல்சோ போடணும். தென் லிட்டில் பாய் மெஸ்மரைஸ்ட் த ஆல்ஃபபெட்ஸ் வித் வீக்னு கொடுத்துருக்கு. மெமரைஸ்டு. த லிட்டில் பாய் மெமரைஸ்ட் த ஆல்ஃபபெட் விதின் அ வீக்.
ஆல்ஃபபெட்ஸ்ன்னு போடக்கூடாது, ஆல்ஃபபெட்டு தான். வித்தின் அ வீக், வித் அ வீக்குன்னு கொடுத்துருக்கு, வித்தின் அ வீக்குன்னு எழுதணும். தென் 28 ஜென்ரல் கொஷின்ஸ் கொடுத்துருக்கு, நீங்கள் ஓனாக எழுதுங்க. த டீச்சர் ஐ லைக் மோஸ்ட், ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் அ ஃபேவரட் டீச்சர் எப்படின்னா, மேக்ஸ் லேர்னிங் என்ஜாயபிள், எக்ஸ்பிளைன்ஸ் கிளியர்லி, லேர்னிங்கை வந்து என்ஜாய் பண்ணுற மாதிரி பண்ணுவாங்க, கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. என்கரேஜிங் அண்ட் பேஷண்ட், என்கரேஜிங்காக பேசுவாங்க, சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. ஏ பாசிட்டிவ் இன்ஃப்ளூயன்ஸ், ஒரு நல்ல பாசிட்டிவ் இன்ஃப்ளூயன்ஸை ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட ஏற்படுத்துவாங்க. இது கொஞ்சம் அவுட்லைன் மட்டும்தான், இதை வச்சு நீங்கள் டீட்டெயிலாக ஒரு பேராகிராஃப் எழுதிடுங்க, ஓனாக கூட எழுதலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் அ மில்லியன்.